ஹாய், யூபிஐ யூஸ் பண்ணால் ப்ராப்ளமா? இனிமேல் கேஷ் மட்டும்தானா? நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க, கர்நாடகாவில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு தொழில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து யூபிஐ வந்து கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே வந்து யூபிஐ தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வெளிநாடுகளில் வந்து கண்டுபிடிச்சாலும் அவங்கள தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. பட் இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலமை வந்து போயிட்டுருக்கு. நிறைய ஆட்டோக்காரங்களாம் வந்துட்டு கஸ்டமர் கிட்ட வந்துட்டு யூபிஐ பண்ணாதீங்க, எங்களுக்கு வந்து கேஷாக கொடுங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்க யூபிஐ வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க போல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸும் இல்லாமல் அவங்களோட பர்சனலாகவும் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்களே, அது வந்து ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டேக்ஸ்ன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வந்துட்டு கட்டணும்னு சொல்லிட்டு வருது போல், இனிமேல் வந்து இது யூஸ் பண்ண தேவையில்ல, நம்ம வந்துட்டு பழையபடி கேஷ்கே வந்து போய்டுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போர்டே வந்து நிறைய பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைடு வந்து கிளாரிஃபை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டேட்டா சப்மிஷன் தான், டேக்ஸ் கிடையாது, ஸோ தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தமாரி சிறு தொழில் பண்ணுறவங்களாம் இதை பற்றி நாலேஜ் வந்து அவ்வளோவா இருக்காதுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் தெரிஞ்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுமாரி எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டக்குன்னு வந்துட்டு யூபிஐ கிடையாது, ஒன்லி கேஷ் தான்னும் போது நிறைய மக்களும் வந்து பாதிக்கப்படுவாங்களே. ஏன்னா இப்போ எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டாங்க. டக்குன்னு ஒரு கடையில் போய்ட்டு ஒரு யூபிஐ பண்ணும்போது அங்கே இல்லைன்னும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. ஏன்னா யாருமே கேஷும் வந்து கையில் வச்சுட்ருக்குதில்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு அந்த பர்சனல் அக்கௌண்ட் வந்து அட்டாச் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ நிறைய யூபிஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் யூபிஐ யூஸ் பண்ணணும், ஃப்யூச்சரில் இப்போவே வந்துட்டு வந்துடுங்க, ஒரு நாளைக்கு இத்தனை டைம்ஸ் தான் யூபிஐ பண்ணோம், அதுக்குன்னு இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படிலாம் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரம் வருமானு தெரில. பட் தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு சிறு தொழில் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த ஐடியாவில் வந்து ஸ்விட்ச் ஆகிறது வந்து நல்லதுங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை தான்.